வணக்கம்ங்க. நம்ம இப்போ பார்க்குறது செவ்வாய் தோஷ ஜாதகம். இதற்கு எப்படி பொருத்தம் பார்ப்பது? செவ்வாய் தோஷத்திற்கு செவ்வாய் தோஷ ஜாதகமே தான் பார்க்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கருத்துக்காக மட்டும்தான் நம்ம இந்த பதிவை போடுறோம். அப்போ செவ்வாய் தோஷத்துக்கு அப்படின்னா, செவ்வாய் தோஷத்தில் 2 வகை உண்டு. செவ்வாய் தோஷம், பரிகார செவ்வாய் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ செவ்வாய்னா என்ன, பரிகார செவ்வாய்னா என்ன? செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள் இருக்கிறத நம்ம செவ்வாய் தோஷம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பரிகார செவ்வாய் அப்படிங்கிறது மேஷம், விருச்சிகம் இது 2ம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் ஆட்சி வீடாக இருக்குது. அப்போ இந்த லக்கணங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறது பரிகார செவ்வாயாக வரும். அதே சமயத்தில் கடகம், சிம்மம் இது 2க்கும் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது. இதுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் பரிகார செவ்வாய்ங்கிற ஒரு அமைப்பில் வரும். அதே சமயத்தில் தனுசு, மீனம் இது 2மே குருவோட வீடு. இது 2மே பார்த்தீங்க அப்படின்னா இதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடியது பரிகார செவ்வாய்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. மீதி 2 எல்லா லக்னமும் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை இருந்ததுன்னா அதையும் பார்த்தீங்கன்னா பரிகார செவ்வாய்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதில் இன்னும் 2, 3 இன்னும் நிறைய வரைமுறைகள் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் உங்களோட ஜோதிடரை பார்த்து இது எப்படிப்பட்ட செவ்வாய் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அப்போ அந்த செவ்வாய்க்கு நம்ம எப்படி ஜாதகங்கள் பார்க்கலாம், செவ்வாய் ஜாதகமே தான் பார்க்கணுமா இல்லை பரிகார செவ்வாய் பார்க்கலாமா அப்படிங்கிறத கேட்டுக்குங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் ஜோதிடரை போய் பார்க்கும்போது அவர் ஒரு செவ்வாய் ஜாதகம்னு சொல்லி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா செவ்வாய் ஜாதகமே பார்த்துட்ருப்பீங்க. 1 வருஷம் 2 வருஷம் கழித்து போய் பார்க்கும்போது அவர் இது பரிகார செவ்வாய்ங்க, சுத்த ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு நிறைய ஜாதகங்களை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. நல்ல ஜாதகங்கள் திருமணம் முடிஞ்சிருக்கு, பழையபடி நம்ம போய் அப்ரோச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அதனால் ஜாதகம் நீங்கள் தீர்க்கமாக பார்க்கணுன்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஜோதிடரை அணுகி அதை ஆரம்பத்துலேயே கிளியர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய திருமண நிகழ்வு சீக்கிரமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். இது காலந்தாழ்த்து பார்க்கும்போது முடிஞ்ச விஷயத்தை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனமும் இல்லை. அதனால் நீங்கள் முதல்லையே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு உண்டான செவ்வாய் அமைப்பும், 4ஆம் இடத்துக்கு உண்டான செவ்வாய் அமைப்பும், 5ஆம் இடத்துக்கு உண்டான 2, 4, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு உண்டான பாதிப்பும், 8ஆம் இடத்துக்கு உண்டான செவ்வாயோட பாதிப்பும், 12ஆம் இடத்துக்கு உண்டான செவ்வாயோட பாதிப்பு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் ஜாதகம் எடுக்கும்போது இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செவ்வாய் தோஷ ஜாதகத்துக்கு சுத்த ஜாதகத்தை பார்க்கலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சொல்கிறீங்களே, உங்களோட கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா என்னோடய கருத்துப்படி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷ ஜாதகமாக இருந்தாலும் சுத்த ஜாதகமாக இருந்தாலும் நட்சத்திர பொருத்தம் மற்றும் தசா புத்திகள், அப்புறம் அந்த பாவ பலன், பொதுவாக லக்னம், குடும்பஸ்தானம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த இடங்கள்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இருந்தாலும் நாங்கள் திருமண தகவல் மையமும் வச்சுருக்கிறதுனால என்னோடய கருத்தை பெரும்பாலும் நான் யாருக்கும் புகுத்துறதில்லை. ஆனால் என்ன அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் பார்க்குற ஜோடிகிட்டேயே மிஸ் பண்ணிடுறீங்க. அதனால தான் இதை நல்லா கேட்டுக்குங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த பதிவை போடுறேன். நன்றி, வணக்கம்.